ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது C++ classes and objects. இதில் தான் வந்து declaring objects அப்படிங்கிற டாபிக் கவர் ஆகுது. Class in C++ is a building block that leads to object-oriented programming. அதாவது object-oriented programmingோட ஒரு building block அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். எதை அப்படின்னா இந்த class அப்படிங்கிறத. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம இந்த சப்ஜெக்ட் C++ ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து நம்ம பார்த்துருப்போம் என்னது கீ கான்செப்ட்ஸ் அப்படின்னு. அந்த கீ கான்செப்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து இதுதான் பார்த்துருப்போம் அப்படின்னா என்ன பார்த்தோம், கிளாஸ் அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டோட ஒரு பில்டிங் பிளாக்ஸ் என்ன அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. It is a user-defined data type which holds its own data members and member functions, which can be accessed and used by creating an instance of that class. அதாவது இதுவும் வந்து ஒரு டேட்டா டைப் தான். கிளாஸ் அப்படிங்கிறது டேட்டா டைப் தான். பட் என்ன டேட்டா டைப்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப். நாம டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப் தான் வந்து என்னன்னா கிளாஸ். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இதுக்குள்ள ரெண்டு மெம்பர்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து டேட்டா, இன்னொன்னு வந்து என்னது ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸோ இல்ல டேட்டாவையோ நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா கேன் பி ஆக்சஸ்ட் அண்ட் யூஸ்டு பை கிரியேட்டிங் இன்ஸ்டன்ட் ஆஃப் தட் கிளாஸ். அந்த டேட்டா மெம்பர்ஸ் இல்ல மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு அதுல இருக்கிற டேட்டா மெம்பர்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். A C++ class is like a blueprint for an object. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இது வந்து லைக் அ ப்ளூ பிரிண்ட். நம்ம இந்த வீட்டுக்கெல்லாம் ப்ளூ பிரிண்ட் போடுறோம்ல, வீடு கட்டுறதுக்கு பிளான் கட்டுறப்போ ப்ளூ பிரிண்ட்னு ஒன்று போடுவாங்கல்ல, அந்த பிரிண்ட்டை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அந்த பிரிண்ட் வச்சுதான் பில்டிங் கட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு பிரிண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி நிறைய பில்டிங்ஸ் வந்து கட்டலாம். சரியா? பிரிண்ட் வந்து ஒன்னாதான் இருக்கும். பட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த கட்டுற பில்டிங்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நிறைய இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து கிளாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. அதுல இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ற ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது இன்ஸ்டன்சஸ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். எனி நம்பர் ஆஃப் இருக்கலாம். ஓகேவா? ஓகே. எக்ஸாம்பிள், கன்சிடர் த கிளாஸ் ஆஃப் காஸ். இதுல வந்து என்னன்னா காஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. அதாவது கிளாஸ் அப்படின்னா வந்து இது என்னது, ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் இங்க. And there may be many cars with different names and brands, but all of them will share some common properties. அதாவது இதுல வந்து மெனி காஸ் வந்து இருக்கலாம். எப்படி அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேம்ஸ், அதுக்கப்புறம் பிராண்டு. நம்ம இப்போ ஒரு எடுத்துட்டோம் அப்படின்னா மாருதி அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் இல்லையா? அது வந்து நம்ம மாருதிலையும் என்ன பார்த்தோம் அப்படின்னா நிறைய சப் மாடல்ஸ் இருக்கு. மாருதி 800 இருக்கு, மாருதி ஆல்டோ இருக்கு, அதே மாதிரி ஃபோர்டு அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. அந்த பிராண்ட்ல ஃபோர்டு ஃபியஸ்டா, ஃபோர்டு ஆஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது மாதிரி இது எல்லாமே என்னதான் கார் பேஸ். அந்த இது எல்லாமே இது வந்து ஒரு குரூப். அதுலதான் வந்து என்ன வருது, மாருதி ஆல்டோ வருது, ஃபோர்டு ஃபியஸ்டா வருது. இது மாதிரி நிறைய நேம்ஸ் உள்ள கார்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? நேம்ஸ் பிராண்ட்ஸ் உள்ள கார்ஸ் வந்து இருக்குது. இப்ப இது எல்லாமே பட் ஆல் ஆஃப் தம் ஷேர் சம் காமன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த எல்லா காசுக்குமே என்னதான் இருக்கும், சம் காமன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்கும். அது என்ன காமன் ப்ராப்பர்ட்டிஸ்? லைக் ஆல் ஆஃப் தம் வில் ஹாவ் 4 wheels, ஸ்பீட் லிமிட், மைலேஜ் ரேஞ்ச் எக்ஸெட்ரா. இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், எல்லா காசுக்குமே 4 வீல் இருக்கும், ஒரு ஸ்பீட் லிமிட்னு ஒன்று இருக்கும், மைலேஜ்னு ஒன்று இருக்கும். இது மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காமன் ப்ராப்பர்ட்டிஸ். பட் அதனோட வேல்யூஸ் என்ன ஆகலாம், டிஃபர் ஆகலாம். இப்போ என்னது 4 வீல் கண்டிப்பா இருக்கும். ஸ்பீட் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். வேல்யூஸ் வந்து அதுல மாறுது. ரேஞ்ச் மைலேஜும் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மாதிரி இருக்கும். ஸோ காருங்கிறது அதாவது கிளாஸுங்கிறது என்னன்னா ஒரு group of something having same properties, some common properties. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க பார்த்தா கார் இஸ் தி கிளாஸ் அண்ட் வீல்ஸ், ஸ்பீட் லிமிட்ஸ் அண்ட் மைலேஜ் ஆர் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். இங்க நம்ம இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம், கிளாஸ்னா ஒரு என்னது, ஒரு
குரூப் ஆஃப் சம்திங், அதுக்கு வந்து சம் காமன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இதுல வந்து கார் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிளாஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து காமனா இருக்குது அப்படின்னா, அது ப்ராப்பர்ட்டிஸ் காமனா இருக்கும்னு பார்த்தது வீல்ஸ், ஸ்பீட் லிமிட்ஸ், மைலேஜ், இதெல்லாம் தான் என்னது ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அடுத்தது கிளாஸ் பத்தி நம்ம தனியா டீடைலா பார்க்குறோம். A class is a user defined data type that has data members and member functions. கிளாஸ்னா என்னது? ஒரு டேட்டா டைப். அதுவும் எப்படிப்பட்ட டேட்டா டைப்? யூசர் டிஃபைன் பண்ணக்கூடிய டேட்டா டைப். பிரைமரி டேட்டா டைப்போ பில்ட்-இன் டேட்டா டைப்போ கிடையாது. அந்த கிளாஸ்க்கு என்னென்ன இருக்கும்னா டேட்டா மெம்பர்ஸ் இருக்கும், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்தது டேட்டா மெம்பர்ஸ் ஆர் டேட்டா வேரியபிள்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் functions used to manipulate these variables together. டேட்டா மெம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னது? டேட்டா வேரியபிள்ஸ். நம்ம இந்த நார்மலா C++லயோ இல்ல வந்து Cலயோ வந்து டிக்ளேர் பண்ணுவோம்ல, இன்டிஜர், ஃப்ளோட், இன்ட் ஏ, இன்ட் பி, ஃப்ளோட் ஏ, ஃப்ளோட் பி, அந்த மாதிரிலாம் வந்து டிக்ளேர் பண்ணுவோம்ல, அது மாதிரி இங்க டேட்டா மெம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னது? டேட்டா வேரியபிள்ஸ். இதுக்கும் வந்து என்ன இருக்கும்? டேட்டா டைப் இருக்கும், நேம் இருக்கும். இந்த டேட்டா வேரியபிள்ஸும் வந்து அந்த ரூல்ஸ், நேமிங் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அடுத்தது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ட் டு மேனிபுலேட் தீஸ் வேரியபிள்ஸ் டுகெதர். இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னது? இதுவும் ஃபங்க்ஷன்ஸ் தான். இது ஏன் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்றோம்? இந்த கிளாஸுக்குள்ள அது ஒரு மெம்பரா இருக்கிறதுனால மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? டு மேனிபுலேட் தீஸ் வேரியபிள்ஸ் டுகெதர். மேல சொன்னோம்ல டேட்டா வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸை வந்து மேனிபுலேட் பண்றதுக்கு, அதுல வந்து சம் ஆபரேஷன்ஸ் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. These data members and member functions, these data members and member functions define the properties and behavior of the object in a class. அந்த இதை வந்து தனித்தனியா தான் நீ படிக்கணும். These data members, இந்த data members என்னது? Define the properties. அங்க மேல பார்த்தோம்ல 4 வீலு, ரெண்டு ஸ்பீட் ரேஞ்சு, இந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் தான் வந்து என்னது? டேட்டா மெம்பர்ஸ். அது என்ன பண்ணும்னா அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஃபைன் பண்ணும். அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும்? மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் தி பிஹேவியர் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் இன் அ கிளாஸ். அது என்ன பண்ணும்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், அப்போ நம்ம அதுக்கு பார்த்தோம்ல அந்த கிளாஸ்ங்கிறது காரு, அந்த கார்ல எகெயின் வந்து நிறைய பிராண்ட்ஸ் உள்ள காசு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு கார் மாருதி ஆல்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் எடுத்துட்டோம்னா, அந்த காருக்கு உண்டான பிஹேவியர்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றது தான் இது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அடுத்தது இந்த அபவ் எக்ஸாம்பிள் ஆஃப் அ கிளாஸ் கார், மேல சொன்ன எக்ஸாம்பிள், அதுல இருந்து என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்? ஒரு கிளாஸ், அது காருங்கிற ஒரு கிளாஸ்ங்கிறது சொன்னோம். the data member will be speed limit, மைலேஜ் எக்ஸெட்ரா. அதுல டேட்டா மெம்பர் எதெல்லாம் இருக்கலாம்? நம்ம வேரியபிள்ஸ்னு பார்த்தோம்ல, டேட்டா வேரியபிள்ஸ், அது எதெல்லாம்? ஸ்பீட் லிமிட், மைலேஜ், அப்படி எக்ஸெட்ரா. இதெல்லாம் தான் வந்து என்னது? டேட்டா மெம்பர். அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி அப்ளையிங் பிரேக்ஸ், இன்க்ரீசிங் ஸ்பீட் எக்ஸெட்ரா. இந்த பிஹேவியர்னு பார்த்தோம்ல, இந்த பிஹேவியர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் இன் கிளாஸ். மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? பிஹேவியரை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அது என்னென்ன பிஹேவியர்? அப்ளையிங் பிரேக்ஸ், இன்க்ரீசிங் ஸ்பீடு. பிரேக் அப்ளை பண்றது ஒரு பிஹேவியர், அதாவது ஒரு வேலை, அப்படிதானே? ஃபங்க்ஷன் இல்லையா? அடுத்தது இன்க்ரீசிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றது, அதுவும் ஒரு வேலை, ஃபங்க்ஷன். அப்ப இதெல்லாம் என்னது? பிஹேவியர் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். மாருதி ஆல்டோவோட ஒரு பிஹேவியர் தான் அப்ளையிங் பிரேக், இன்னொரு பிஹேவியர் இன்க்ரீசிங் ஸ்பீட். ஸோ இதெல்லாம் என்னது? மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ கிளாஸ்னா என்னன்னு பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது ஆப்ஜெக்ட். An object is an instance of a class. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். அதாவது நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? இது வந்து லைக், இது வந்து என்னன்னா ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்ல உள்ள ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொண்ட, அந்த கிளாஸுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் கொண்ட, அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட். அததான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஜெக்ட்னா என்ன பண்ணுவோம்? யூஸ்வலா பொருள் அப்படின்னு சொல்லுவோமா? சோ இது என்னது? கிளாஸ் அப்படிங்கிறது காமனா
ப்ராப்பர்ட்டிஸும் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு வந்து அது பர்ட்டிகுலரா ஒரு பொருளாவே நம்ம எடுக்கிறது தான் இன்ஸ்டன்ஸ். இப்ப கிளாஸ் அப்படின்னு காருங்கிறது வந்து காமனா வந்து சொல்லியாச்சு. அதுல ஒரு பொருள் தான் வந்து அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த என்னது அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் எக்ஸாக்ட்டா இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் அதாவது என்னது இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் என்னது பர்ட்டிகுலர் கார், மாருதி ஆல்டோ அப்படிங்கிறது. When class is defined, no memory is allocated. But when it is instantiated, அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணப்போ மெமரி இஸ் அலோகேட்டட். நம்ம இப்ப மேல பார்த்தோம்ல ஒரு கிளாஸ்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணும்போது அதுக்குள்ள டேட்டா வேரியபிள்ஸ் இருக்கு, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லி டிஃபைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது சிஸ்டத்துல என்ன ஆகாது, மெமரி அலோகேட் ஆகாது. பட் அந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், அதாவது இன்ஸ்டான்ஷியேட் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல மெமரி அலோகேட் ஆகும். இதே ரியலா நீ யோசிச்சு பார்த்தேன்னா, ஒரு கார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து நமக்கு இன்னும் பிசிக்கலா அந்த காருங்கிறத வந்து அதுக்கு வந்து அந்த ஒரு அந்த காருங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு பொருளாவே ட்ரீட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பேரு. அந்த பேருக்கு வந்து இந்தந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாமே தவிர, அத கொண்டுட்டு வந்து ஒரு நிறுத்தறதுக்கு இடம் வேணும். ஆ என்னது அதுல இந்தந்த ப்ராப்பர்ட்டீஸ் எக்ஸாக்ட்டா இந்தந்த ப்ராப்பர்ட்டீஸ் தான் இருக்கும். இந்தந்த வேல்யூஸ் தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாரி தான் இவங்க இந்த ஆப்ஜெக்ட்ங்கிற அதாவது கிளாஸ்ன்னு நம்ம டிஃபைன் பண்றப்போ, மெமரிய வந்து அலோகேட் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு தனியா என்னது ஒரு இடம் தேவைப்படாது. அது வந்து ஒரு பொருளா நம்ம பார்க்கும்போது தான், அதுல இருந்து நம்ம அந்த காருக்கு இந்த பேர் இருக்குது. இதுல இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எக்ஸாக்ட்டா இந்த ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது தான் அது என்னது, அது ஒரு உருவம் பெறுது. அந்த உருவத்த வந்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ இது என்னது, அந்த ஆப்ஜெக்ட் சாரி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப தான் என்ன ஆகும், மெமரி அலோகேட் ஆகும். கிளாஸ் அப்படிங்கிறப்போ மெமரி அலோகேட் ஆகாது. சரி. டிஃபைனிங் எ கிளாஸ். ஒரு கிளாஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்றது? டிஃபைன் பண்றதுன்னா என்னது? அதுக்கு வந்து இதெல்லாம் இருக்கு. இது இந்த வேலைலாம் செய்யும் அப்படின்னு சொல்றது. டிஃபைன். நீ டெஃபினிஷன் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கல? டெஃபினிஷன்னா சிம்பிளா ஒரு 2 லைன்ல 3 லைன்ல சொல்லுவ. அது என்ன வேலை பண்ணும்? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவ. அது மாரி தான் டிஃபைனிங் எ கிளாஸ்ங்கிறது. அதுல இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கு. அது இந்த வேலைலாம் பண்ணும் அப்படிங்கிறது காமனா சொல்றது. A class is defined in C++ using the keyword class followed by the name of a class. கிளாஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஒரு கீவேர்டு வச்சு டிஃபைன் பண்ணலாம். என்ன கீவேர்டு? கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு. அந்த கிளாஸ்ங்கிற கீவேர்டை வந்து எது ஃபாலோ பண்ணணும்? கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம்ங்கிறது எப்படிப்பட்ட நேமா இருக்கலாம்? அந்த நேம் வந்து ஒரு யூசர் டிஃபைன் நேமா இருக்கலாம். யூசர் டிஃபைன் நேம்னா அந்த நேமிங் வேரியபிள்ஸ் அப்படின்லாம் சொல்லி நீ சில வந்து சம் ரூல்ஸ் படிச்சிருப்பல்ல? என்ன ரூல்ஸ்? அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இதுல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து என்னது நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டரா இருக்கக்கூடாது. எக்ஸெப்ட் அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். இந்த மாரிலாம் சிலது படிச்சிருப்பல்ல, அத வந்து ஃபாலோ பண்ற ஒரு நேம். யூசர் டிஃபைன் நேம். நாம டிஃபைன் பண்ணக்கூடிய நேம். அது வந்து என்னவா இருக்கக்கூடாது? இன்னொரு கீவேர்டா இருக்கக்கூடாது. இந்த மாரிலாம் படிச்சிருப்பல்ல, அதுதான் வந்து இந்த கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் வந்து நீ குடுக்குற நேம். என்ன நேமா வேணாலும் இருக்கலாம். எக்ஸெப்ட் அந்த கீவேர்டா இருக்கக்கூடாது. அண்ட் அந்த நேமிங் ரூல்ஸ் வந்து ஒபே பண்ணணும். இதுதான் வந்து என்னது? கிளாஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஃபைன் பண்றதுக்கு கிளாஸ்ங்கிற ஒரு கீவேர்டு ஒண்ணு. அது வந்து கண்டிப்பா கீவேர்டு. அத வந்து நம்ம மாத்தவே முடியாது. அடுத்தது ஸ்பேஸ் ஃபாலோட் பை என்ன இருக்கணும்? கிளாஸ் நேம் இருக்கணும். அது யூசர் டிஃபைன். நீ என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். ஆனா என்ன பண்ணணும்? அந்த நேம் வந்து ஒபே பண்ணணும். அந்த நேமிங் ரூல்ஸ வந்து ஒபே பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன பண்ணணும்? parenthesis போடணும். இந்த ஓப்பன் parenthesis, க்ளோஸ் parenthesis போடணும். The body of the class is defined inside the curly brackets. அதாவது இந்த பாடி இருக்குல்ல, அந்த பாடிய வந்து எதுக்குள்ள டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, கர்லி பிரேசஸ்க்குள்ள டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் டெர்மினேட்டட் பை செமிகோலன் அட் த எண்ட். இந்த செமிகோலன் ரொம்ப முக்கியம். இதுவரையிலும் நீ என்ன பண்ணியிருப்ப? ஃபங்ஷன் டெஃபினிஷன் தான் பார்த்திருப்ப. அந்த ஃபங்ஷன் டெஃபினிஷன்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அந்த க்ளோசிங் பேரந்தசிஸ் பக்கத்துல செமிகோலன் வைக்க மாட்டோம். பட் ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணுவோம்? அதனோட பாடி வந்து எதுக்குள்ள தான் இருக்கும்னா, பேரந்தசிஸ்குள்ள தான் இருக்கும். அதாவது கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள தான் இருக்கும். அதுவும் வந்து அந்த க்ளோசிங் பிராக்கெட்ஸ்ல என்ன வரணும் அப்படின்னா, செமிகோலன் கட்டாயம் வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ள வந்து என்னது? டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்ஷன்ஸ் இருக்கு.
இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுக்கலாம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னா என்னன்னா, அந்த என்னது பர்ட்டிகுலர் வேரியபிள்ஸையோ ஃபங்க்ஷன்ஸையோ யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், அதாவது எந்த கிளாஸஸ்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் பண்ண ஆக்சஸ் பண்ணலாம், எந்த கிளாஸ்லாம் வந்து எங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபை பண்றது தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவோம். சப்போஸ் இப்ப பிரைவேட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பிரைவேட் அப்படிங்கிறது அந்த பர்ட்டிகுலர் கிளாஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம அது பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் வர்றப்போ. அதே மாதிரி பப்ளிக் அப்படின்னா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். வித் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுவும் இந்த கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணிருச்சுன்னா அந்த கிளாஸும் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். அது பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். டேட்டா மெம்பர்ஸ் நம்ம மேல பார்த்தோம்ல, இதனோட மெம்பர் என்னவா இருக்கும், டேட்டா மெம்பரா இருக்கும் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷனா இருக்கும். இது ரெண்டும் உள்ள போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது இப்ப கிளாஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து டிக்ளேரிங் ஆப்ஜெக்ட்ஸ். இதுதான் வந்து உன்னோட சிலபஸ்ல இருக்கிற டாபிக். டிக்ளேரிங் ஆப்ஜெக்ட்ஸ். டிக்ளேரிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா when a class is defined only the specification for the object is defined. நம்ம ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணும்போது அதுல என்ன இருக்கும், ஒரு ஸ்பெசிபிகேஷன், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஸ்பெசிபிகேஷன் என்னது, இந்த கம்ப்யூட்டர்லாம் வாங்கும்போது இந்த ஸ்பெசிபிகேஷன், இவ்வளவு சைஸ் மானிட்டர் இருக்கும், இவ்வளவு ரேம் இருக்கும், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும், என்ன ப்ராசஸர் அதுல போடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஸ்பெசிபிகேஷன் சொல்லுவாங்கல்ல. சோ இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் ஒரு ஆப்ஜெக்ட்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்னது, கிளாஸ். நோ மெமரி ஆர் ஸ்டோரேஜ் அலோகேட்டட். அதுல வந்து மெமரியோ ஸ்டோரேஜோ ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது அலோகேட் ஆகாது. To use data and access functions defined in a class, you need to create object. அந்த டேட்டா அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு டேட்டாவையோ இல்ல ஃபங்க்ஷன்ஸையோ ஆக்சஸ் பண்றதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட் வச்சுதான் பர்டிகுலர் கிளாஸ்ல இருக்கிற டேட்டாஸையோ மெம்பர்ஸையோ ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல பாரு சின்டெக்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்னது சின்டெக்ஸ், கிளாஸ் நேம். அந்த மேல வந்து நம்ம கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருந்தோம்ல, அதுல யூசர் டிஃபைன் நேம்னு ஒண்ணு கொடுத்துருந்தோம்ல, அந்த நேம் இங்க வரணும். இதுல கொடுத்துருந்தோம்ல இந்த கிளாஸ் நேம் அதே ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க பாரு. கேபிட்டல் CLASS, அடுத்தது கேபிட்டல் NAME. அதே நேம் இங்க கொடுத்துருக்காங்க. அதே அந்த நேம் வந்து இங்க வரணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நேம். இந்த ஆப்ஜெக்ட் நேம் அகைன் என்னது, யூசர் டிஃபைன். நீ என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு நேமிங் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ அந்த டேட்டா மெம்பர்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. என்ன பண்ண ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது தான் இந்த டிக்ளேரிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிளாஸ் அதாவது கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது மெமரி அலோகேட் ஆகாது. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் மெமரி அலோகேட் ஆகும். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் எதுக்காக கிரியேட் பண்ணோம், அந்த கிளாஸ்ல இருக்கிற டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் ஆக்சஸ் பண்றதுக்கு. ஸோ எப்படி டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் ஆக்சஸ் பண்றதுன்னு பார்ப்போம். The data members and member functions of a class can be accessed using a dot operator with the object. Data members and member functions of a class வந்து நம்ம access பண்றதுக்கு என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்றோம், dot operator. எது கூட, with the object கூட. ஆப்ஜெக்ட் கூட டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல உள்ள டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் வந்து என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், if the name of the object is OBJ, அதாவது நம்ம அந்த இங்க கிரியேட் பண்ணிருக்கோம்ல, இங்க ஆப்ஜெக்ட் நேம்னு கொடுக்குறோம். சப்போஸ் இந்த இடத்துல OBJ அப்படின்னு இருக்கு, ஆப்ஜெக்ட் நேம் வந்து அப்படின்னு இருக்குன்னா, and you want to access the member function with the name print name, நாம் வந்து ஒரு என்னது அதுல இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன, அந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரிண்ட் நேம் அப்படின்னு ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு. எதுக்குள்ள, அந்த கிளாஸ்க்குள்ள. அந்த கிளாஸ்க்கு தான் நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், OBJ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப அந்த பிரிண்ட் நேம் அப்படிங்கிற மெம்பர் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, OBJ டாட், இந்த டாட் ஆபரேட்டர் இங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்ல, டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் பிரிண்ட் நேம், அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம். அதாவது அந்த பர்டிகுலர் டேட்டா மெம்பர்ஸையோ, அதாவது கிளாஸ்ல உள்ள டேட்டா மெம்பர்ஸையோ இல்ல மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையோ நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். அந்த டாட் ஆபரேட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம்,
ஆப்ஜெக்ட் அந்த அதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம்ல ஆப்ஜெக்ட் டிக்ளேரிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல பார்த்தோமே அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் அதுல உள்ள ஃபங்க்ஷன் நேம் இல்ல அதுல உள்ள டேட்டா வேரியபிள்ஸ்னு பார்த்தோம்ல அதை கூட வந்து யூஸ் பண்ண ஆக்சஸ் பண்றோம் போட்டு ஆக்சஸ் பண்றோம்னா ஆக்சஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள்ல டீடைலா இருக்கும் பாரு இங்க பாரு இந்த எக்ஸாம்பிள் ஆக்சஸிங் டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னா அந்த டேட்டா வேரியபிள்ஸ் பார்த்தோம்ல அது the public data members are also accessed in the same way given however the private data members are not allowed to be accessed directly by the object அதாவது நம்ம இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு மேல பார்த்தோம் தெரியுமா பப்ளிக் பிரைவேட் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி 3 பார்த்தோம் இதுல வந்து நம்ம பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டாட் ஆபரேட்டர் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு டாட் ஆபரேட்டர் வச்சு பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணலாம் இதுவே பிரைவேட்டோ ப்ரொடெக்டடோ இருந்தா அந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் நேம் வித் டாட் ஆபரேட்டர்ல ஆக்சஸ் பண்ண முடியாது ஓகேவா பாரு accessing a data member depends solely on the access control on that data member access பண்ணோம் அப்படின்னா அதனோட என்னது அது எதை பொறுத்து அப்படின்னா அதுல வந்து நம்ம இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருப்போம்ல அதை பொறுத்து தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக்கா கொடுத்திருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அந்த பர்டிகுலர் டேட்டா மெம்பர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அதுவே பிரைவேட்டோ ப்ரொடெக்டடோ கொடுத்திருந்தா அந்த டாட் ஆபரேட்டர் வச்சு ஆப்ஜெக்ட் நேம் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது this access control is given by access modifiers access specifiers இது ரெண்டும் ஒண்ணுதான் ஓகேவா மேல வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன் இங்கே மாடிஃபையர்ஸ் அப்படின்னு பாக்குறோம் access control is given by access modifiers in C++. அந்த access control அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நம்ம எங்க ஆக்சஸ் பண்ணலாம் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா இந்த access modifiers தான் அந்த கண்ட்ரோல் இதுகிட்ட தான் இருக்கு there are 3 access modifiers public private and protected நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்தோம் 3 access specifiers இருக்கு அப்படின்னு சொல்லி public private and protected எக்ஸாம்பிள் பாரு இதுல வந்துட்டு என்னது யூஷுவல் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்றோம் அந்த ஐஓஸ்ட்ரீம்ங்கிற ஹெடர் ஃபைல் எதுக்குள்ள எந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு இப்போ வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம் அந்த கிளாஸ் கிரியேட் பண்றது இங்க இதுல இருந்து இதுவரையிலும் தான் அந்த கிளாஸ் கிரியேட் பண்றது அந்த கிளாஸ்ங்கிற கீவேர்டு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஒரே ஒரு ஸ்பேஸ் அதுக்கப்புறம் என்னது கீக்ஸ் அப்படின்னு அதுதான் வந்து இங்க என்னது கிளாஸ் நேம் ஓகேவா கீக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டெஃபினேஷன் எதுக்குள்ளதான் இருக்குன்னு பார்த்தோம் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ்குள்ளதான் இருக்குன்னு பார்த்தோம் கேர்லி பிராக்கெட்ஸ் அங்க சொன்ன மாதிரியே செமிகோலன்ல முடிச்சிருக்கு அதுக்கப்புறம் உள்ள என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டேட்டா மெம்பர்ஸ் ஒரே நிமிஷம் உள்ள என்ன இருக்கு டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு அடுத்தது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அந்த டேட்டா மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன இருக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன கொடுத்துருக்காங்க பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த டேட்டா மெம்பர்ஸை நம்ம ஆப்ஜெக்ட் நேம் வித் டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகே இதுல பாரு டேட்டா மெம்பர்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கீக் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னது ஸ்ட்ரிங் அடுத்தது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்ல பிரிண்ட் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு உள்ள நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள இன்புட் பேராமீட்டர்ஸ் நம்ம எதுவும் கொடுக்கல அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா எதையுமே ரிட்டர்ன் பண்ணல வாய்டு நத்திங் நல் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யுது அப்படின்னா என்ன வேலை செய்யுது இந்த ஒரே ஒரு லைன் தான் அதனோட வேலை என்ன வேலை சி அவுட் கீக் நேம் இஸ் அந்த கீக் நேம் சி அவுட் கீக் நேம் இஸ் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸ்ல கொடுத்ததுனால அது அப்படியே பிரிண்ட் ஆயிடும் இந்த கீக் நேம் அப்படிங்கிறது அந்த கீக் நேமுக்கு என்ன வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூ வந்து என்ன ஆகும் பிரிண்ட் ஆகும் இதுல வந்து என்னது இந்த கிளாஸ்ல வந்து நம்ம எதுவுமே ஒண்ணு அதற்கு வேல்யூ கொடுக்கல அதனால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவோம் அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுவோம் ஓகேவா இப்ப என்ன பண்ணிருக்கோம் வெறும் கிளாஸ் மட்டும் டிஃபைன் பண்ணிருக்கோம் அடுத்தது இங்க வந்துட்டு இன்ட் மெயின் இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்துடும் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்றோம்னு அர்த்தம் டிக்ளேர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அந்த கிளாஸுக்கு என்ன நேம் கொடுத்துருந்தோமோ அந்த நேம் இங்க என்ன நேம் கொடுத்துருக்கோம் கீக்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துருக்கோம் அதே நேம் தான் என்ன பண்ணணும் இங்கேயும் கொடுக்கணும் கீக்ஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டோம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இதுவும் வந்து என்னது யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தான்
சாரி யூசர் டைப். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒபேயிங் த நேமிங் ரூல். ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறது நம்ம இங்க கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இது என்னது, கண்டிப்பா செமிகோலன்ல முடியணும். சரி, அடுத்தது ஆக்சஸிங் த டேட்டா மெம்பர். டேட்டா மெம்பர் அதாவது டேட்டா வேரியபிள்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றோம். இது வந்து பப்ளிக்கா கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு அந்த டாட் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நேம் obj1 அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அந்த obj1 டாட், இதுல என்ன வேரியபிள் தான் இருக்கு, நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு, geek name அப்படிங்கிற வேரியபிள். geek name ஈக்குவல் டு என்ன பண்ணிருக்கோம், டைரக்டா வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம், அபி அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம் டபுள் கோட்ஸ் கொடுத்து. ஓகேவா, இதுதான் வந்து என்னது, ஆக்சஸிங் த டேட்டா மெம்பர். டேட்டா மெம்பரை நம்ம அங்க பப்ளிக்கா கொடுத்ததுனால தான் இங்க ஆக்சஸ் பண்ண முடியுது. இங்க பிரைவேட்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே வந்து நம்ம கிளாஸ் விட்டு வெளியே வந்து என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் 1 அதாவது பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த வேரியபிள் நேம் டேட்டா வேரியபிள் ஆர் டேட்டா மெம்பர் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேவா, அந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ அது வந்து டேட்டா மெம்பரை ஆக்சஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்னது, மெம்பர் ஃபங்க்ஷனை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், இதுதான் ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம் இங்க என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட் நேம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் பிரிண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கால் பண்றோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றது இதுதான் ஆக்சஸ் பண்றதா அர்த்தம். ஓகேவா, அப்போ ரிட்டர்ன் 0. எதுக்காக வந்து ரிட்டர்ன் 0, இங்க மெயின் வந்து ரிட்டர்ன் டைப் இன்ட்னு கொடுத்துருக்கோம். மெயின் ஃபங்க்ஷன் ஒன்றும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை, அதனால என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல், ஆக்சஸிங் தி டேட்டா மெம்பர்ஸ். ஓகே, அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.